ஹே ஹலோ காய்ஸ், வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜிடிஎஸ் போஸ்டர் கனெக்ட். நான் என்னோடய ட்ரைனிங் ஜேர்னி பற்றி ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எனக்கு 3 days ட்ரைனிங் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 days லேர்ன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஜாயினிங் டேட் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்தாங்க. அது ஒரு 10 days ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 10 daysக்கான சேலரியும் எனக்கு க்ரெடிட் பண்ணியிருக்காங்க. அந்த சேலரியை நான் பின்னாடி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா, குட்டும் நிறையா இருக்குது, பேடும் இருக்குது. குட்டுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ஏரியா, நல்ல பீப்புள் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஃபியூ பீப்புள் கொஞ்சம் அப்படி நம்மளை ரஷ் பண்ணுவாங்க, இன்னும் பண்ணலையா அந்த மாதிரி. பட் மற்றபடி ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுவேன். பட் எனக்கு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா அவுட் சைடர்கிட்டேருந்து எனக்கு கிடச்சிது. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒர்க்கில் ஷைன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் எஃபோர்ட் போடணும். லைக் இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இதுதான் நான் லேர்ன் பண்ண லெசன் சொல்லலாம். எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஒரு அவுட் சைடர் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பெர்மனெண்ட்டாக இங்கே பிபிஎம்மாக ஜாயின் பண்ணேன். எனக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏதோ தான் பண்ணாங்க, ஏதோ கடமைக்கு பண்ணணுமே அப்படின்னு பண்ணாங்க. பட் நான் அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் ஃபேஸ் பண்ணேன். எப்படின்னா அந்த ஒரு ஃப்ளோவில் தான் லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்தது. இது இல்லாமல் நிறைய அக்கௌண்ட்ஸு இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய அக்கௌண்ட்ஸுன்னு பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக 4 இருக்கும். எஸ்பி, ஆர்டி, எஸ்எஸ்ஏ, டிடி. இதில் ஃபஸ்ட்டு 3 தான் ப்ரைமரி. இது இல்லாமல் பாலிசின்னு ஒன்று இருக்கும். பிஎல்ஐ, ஆர்பிஎல்ஐ அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நம்மளுக்கான இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க இந்த பாலிசியெல்லாம். எனக்கு ஒர்க் லோட் பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே இருக்கும். ஏன்னா இது ஒரு ப்ரைமான ஏரியா அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு முன்னாடியே இது பண்ணாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ட்ரான்ஸாக்ஷன், அந்த மக்கள், அந்த அக்கௌண்ட்ஸும் அதுக்கான ஒரு லைக் அத்தனை பீப்புள் இருப்பாங்க, அத்தனை அக்கௌண்ட்ஸும் இருக்கும். ஒர்க் லோடுன்னு எடுத்துக்கும் போது மற்ற பிஓஸ் கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் ஒர்க்கெல்லாம். ஏன்னா நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கனால ஸோ எல்லாமே பண்ணணும் இல்லையா உட்காந்து, அதுக்கான இதுவும் இருக்கும். எனக்கு இந்த நான் ஒரு 10 to 15 days ஆக போகுது ஜாயின் பண்ணி. எனக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி ஃபஸ்ட் மந்த் சொல்ல முடியாது, அது ஜாயினிங்லேருந்து ஒரு சேலரி க்ரெடிட் ஆகிருக்கு. அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்தீங்களா, இதான் என்னோடய சேல்ரி. என்ன இவ்வளோ கம்மியாக இருக்கே அப்படின்னா, அந்த கொஞ்ச நாளுக்கான சேல்ரி தான் க்ரெடிட் ஆகிருக்கும். ஏன்னா அந்த ஒரு 10 to 15 days தானே இல்லையா, அந்த கணக்கு தான் அதில் இருக்குது. இதில் டிஆர் கண்டினியூட்டி அலவன்ஸ் அப்படின்னு இருக்கும். அது 4000. டிஎன்எஸ் அலவன்ஸ் 2000. ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ்னு சொல்லி ஒரு 167 rupees. மொத்தமாக 6,167 இருக்குது. அதில் 70 rupees டிடக்ட் பண்ணி கையில் வர அமௌண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6,150 அப்படின்றது இந்த 10 daysக்கான ஒரு சேலரியாக எனக்கு போட்டிருக்காங்க. நமக்கு சேலரி கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாலும் இது ஒரு நம்ம பாதியில் தான் ஜாயின் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து நான் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். அதுதான் என்னுடைய ஒரு ஒரிஜினல் சேலரி ஸ்லிப்பாக இருக்க போகுது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.